नानामर्थसङ्घानां रसानां छन्दसामपि मङ्गलानां च कर्तारौ वन्दे वाणी विनायकौ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् सीतारामगुणग्रामपुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वरकवीश्वरौ श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் இலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரதன் இவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். தேரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழும் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. இன்று ஸ்ரீ ராமநவமி உற்சவம் நம்முடைய நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது எல்லாராலையும். அதனால் இந்த ராமநவமி உற்சவத்தில் இங்கே முழு ராமாயணத்தையும் விஸ்தாரமாக சொல்வதற்கு நமக்கு அவகாசம் இல்லாததுனால 3 உபன்யாசங்கள் செய்யலாம் என்று அறிவித்திருந்தோம். அதன்படி இன்னைக்கு முதல் உபன்யாசம் பாதுகா பட்டாபிஷேகம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமாயணத்தில் என்னெல்லாம் காண்டம் இருக்குது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள் இருக்கு. இதில் அயோத்தியா காண்டம் ரொம்ப நம்முடைய இதயத்தை தொடக்கூடிய ஒரு காண்டம், ஒரு உணர்ச்சிகரமான ஒரு காண்டம். அந்த காண்டத்தில் 2 பாகம் உண்டு. முதல் பாகம், 2ஆம் பாகம். இந்த பாதுகா பட்டாபிஷேகம் பின்பாதியில் வருகின்றது. அதனால இன்றைய உபன்யாசத்தில் இந்த காண்டத்தினுடைய முன்பாதியில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாகவும் பின்பாதியில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் விஸ்தாரமாகவும். ராம ஜனனம் ஆட்சி காலம் வரை, அதுக்கப்புறம் ராமர் வசிஷ்டருடைய குருகுலத்தில் எல்லா கலைகளையும் கற்று பயின்று விஸ்வாமித்திர மகர்ஷியோட போய் தாடகையை சம்ஹாரம் பண்ணி விஸ்வாமித்திரருடைய யாகத்தை சம்ரட்சணம் பண்ணி அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து சிவதனுசை நாணேற்றி சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். சீதா விவாகம் அற்புதமாக மிதிலையில் நடந்து அவர்கள் இருவரும் அயோத்திக்கு திரும்பி வந்து அயோத்தியில் சில வருஷங்கள் ரொம்ப சௌக்கியமாக சந்தோஷமாக ராமனும் சீதையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதோடு அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக ராமர் சீதை மட்டும் இல்லை, லக்ஷ்மணன், ஊர்மிளை, பரதன், மாண்டவி, சத்ருக்னன், சுதகீர்த்தி, அவர் 4 சகோதரர்களும். தசரதர் தான் இன்னும் மகாராஜாவாக இருக்கார். ஆனால் இந்த 4 சகோதரர்களும் அவருக்கு உதவியாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ராமருடைய குணங்களை பற்றி ஏற்கனவே அயோத்தி மக்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயம். அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவர் எப்பேற்பட்ட எல்லாரோடையும் எப்படி அன்பாக இருப்பார், அவருடைய வீர தீரம் என்ன, பராக்கிரமம் என்ன, எப்படி எல்லாரோடையும் எளிமையாக பழகுவார் அப்படிங்கிறது அயோத்தி ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம். அதனால எல்லாரும் ராமரை ஒரு தன் வீட்டு குழந்தை என்பது போல அவர்கள் எல்லாரும் மிக்க அன்போடு ராமர் மேல ஒரு பெரிய மரியாதையோடையும் பற்றோடையும் இருக்கிறார்கள் என்பதாக அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. ராம குணானுகதனம், ராமருடைய குணங்கள் எல்லாம் அற்புதமாக இன்று காலம்பரை பார்த்தோம். சம்ஷேப ராமாயணத்தில் நாரத மகர்ஷி எப்படி வர்ணிக்கிறார் என்று இங்கே வால்மீகி அற்புதமாக வர்ணிக்கிறார். ராமர் எப்பேற்பட்டவராம் என்றால், யாராவது ஒருவர் ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அதை என்றைக்குமே மறக்க மாட்டாராம். யாரோ ஒருவன் பெரிய பெரிய அபசாரங்கள் செய்திருந்தா அதை கூட மனசுல வச்சுக்காம மறந்து போயிடுவார். அவர் பேச்சில் எந்த அளவுக்கு சமர்த்தர் என்றால் மிதபாஷி, பூர்வபாஷி அப்படின்னு 2 பதங்களை வால்மீகி சொல்றார்.
யார்கிட்ட எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறத அளந்து பேசுவாராம். யாருடைய மனதும் நோகாமல் பேசுவாராம். அவர் பேசினா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாராம். ஆனால் ரொம்ப வளவலன்னு பேச மாட்டார். இப்படி ராமருடைய எல்லா குணங்களையும் வால்மீகி வர்ணிக்கிறார். இந்த கட்டத்தில் தசரதர் முதுமை அடைந்து விட்டார். தசரதருக்கு தோணிவிட்டு இவ்வளவு நாட்கள் இந்த ராஜ்ய பாரத்தை நாம் சுமந்துட்டோம், இனிமே அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய அரசாட்சியை கொடுத்து போகணும். அதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகு. அதாவது அந்த காலத்தில் நம்முடைய நாட்டில் முடி ஆட்சி இருந்தது, ராஜ பரம்பரை ஆட்சி. அதுலேயே கூட ராஜாக்கள்லாம் தன்னுடைய நாற்காலியிலே எப்பவுமே உட்கார்ந்து கொண்டே இருக்கணும் என்று நினைக்கவில்லை. இன்றைக்கு சில அரசியல்வாதிகள் அப்படி நினைக்கிறார்கள். அன்றைக்கு தசரதர் கூட அப்படி நினைக்கிறேன். அதனால என்ன பண்றார், தன்னுடைய சபையெல்லாம் கூட்டுறார். சபைன்னா சாதாரணமா பெரிய பெரிய ராஜ பிரதிநிதிகள் மட்டும் இல்லை, அதுல மக்களுடைய ஜனப்பிரதிநிதிகள், வேறு தேசத்து அரசர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு சொல்றார். அந்த மாதிரி இவ்வளவு நாட்கள் இந்த கோசல தேசத்தினுடைய ராஜ்யத்தை நான் சுமந்து விட்டேன். எனக்கும் முதுமையாயிருக்கு. என்னுடைய மகன் ராமனுக்கு யுவராஜனாக நான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தசரதர் சொன்னாரோ இல்லையோ, அந்த சொன்ன மாத்திரத்துல ஒட்டுமொத்த சபையும் ஒரே ஜெயகோஷம் பண்ணலாம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். இச்சாமகா 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 என்று எல்லா ஜனங்களும் சொல்கிறார்கள். ஆசைப்படுறோம். எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா, ரகுவீரம் மகாபலம், இந்த பெரிய பலசாலியான ரகுவீரனை ஒரு யானை பட்டத்து யானை மேல உட்கார்ந்து ராமம் சத்ராவிருதானனம், அந்த வெண்கொற்ற குடை மேல சுமந்து வர ஒரு அரசனாக பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த சபையும் ஆரவாரம் பண்ணது. இதை கேட்ட உடனே தசரதனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஆஹா, ஏன்னா அது என்னதான் ஒரு முடியாட்சியாக இருந்தாலும் ஒரு ராஜா அப்படியே தடாலடியா தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு அந்த ஒட்டுமொத்த தேசத்தினுடைய சம்மதம் வேணும். அவர்கள் ஒப்புக்கொண்டால்தான் ராஜாவுடைய மகனுக்கு ராஜ்யம் போகும், இல்லைன்னா அதுக்கு தகுதியான இன்னொரு ஆளுகிட்ட அந்த ராஜ்யம் போகும். அதனால இப்படி சொன்ன உடனே தசரதருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் மன வருத்தம். இவ்வளவு அழகா ஒரு ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பது போல இந்த ராஜ்யத்தை இவ்வளவு வருஷம் நான் பாதுகாத்திருக்கேன். அப்பேற்பட்ட நான் ராஜ்யத்திலிருந்து இறங்கினேனேன்னு இவர்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையே. எல்லாருமே இப்படி ராமர் நாங்கள் ராஜாவை பார்க்கணும் ராஜாவை பார்க்கணும் என்று இப்படி ஆர்வம் இருக்கிறார்களே, அப்படி என்ன கண்டீர்கள் ராமர்கிட்ட அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த நகரத்து மக்கள்லாம் ராமருடைய குணங்களை மறுபடி வர்ணிக்கிறார்கள். ஆனா அதுல ஒரு சில கொஞ்சம் வயதான அந்த ராஜ பிரதிநிதிகள் மட்டும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்னா, அந்த இடத்துல கம்பர் சொல்றார், 2 கன்றினுக்கு இறங்குவோர் ஆயனை இருந்தார். அதாவது ஒரு பசு ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கன்றுக்குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுக்குமா. அதனுடைய ஒட்டுமொத்த அன்பும் அதனுடைய மடியில் அந்த பாலாக சுரந்து அந்த ஒரு கன்றுக்குட்டியே அந்த எல்லா பாலையும் குடிச்சுட்டு, சில சமயத்தில் அந்த கன்றுக்குட்டி நல்லா பெருசாகி பால் குடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு கன்றுக்குட்டியை ஈன்று விடும். அந்த கன்றுக்குட்டி பால் குடிக்க வரும்போது அந்த பழைய கன்றுக்குட்டி முட்டை மறுபடியும் தானும் பால் குடிக்கலாம்னு வருமா. அப்பொழுது அந்த பசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. பழைய கன்றுக்குட்டிக்காக நாம் இறங்குவதா இல்லை புது கன்றுக்குட்டிக்கு? அப்பேற்பட்ட ஒரு நிலையில அந்த அரச சபையில் இருந்த முதியவர்கள் இருந்தார்கள். தசரதர் மிக சிறந்த ராஜா, அவர் போறாரேன்னு வருத்தப்படுறதா, ராமன் எல்லா குணங்களும் வாய்ந்த ராமன் இளவரசனா வரப்போறோம் அதுக்காக சந்தோஷப்படுறதா அப்படின்னு அந்த பசுவுடைய நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள் என்று அழகாக சொல்கிறார். இப்படி சபையில தீர்மானம் ஆன பிறகு சுமந்திரன் தான் தசரதருடைய மந்திரி கேரோட்டி, அவர் ராமரை அழைத்து வா என்று சொல்கிறார். உடனே ராமருடைய அரண்மனைக்கு போய் ராமர் வருகிறார். தசரதருடைய அரண்மனைக்கு வந்த உடனே தந்தையுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி வந்த உடனே தசரதர் அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிறார் ராமர். நலங்குள் மைந்தனை தழுவினன் என்பதென், தன்னுடைய மைந்தனை கழுவிக்கொண்டான் என்று நான் சொல்வதா? நிலங்கள் தாங்குறு நிலையினை நிலையிட நினைந்தான், அலங்கலன்ன பின்தோளையும் மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பையும் தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான் அப்படிங்கிற.
அதாவது அப்பேற்பட்ட அந்த தசரதர் ஆஜானுபாகமாக இருக்கிறார், பெரியவர் இல்லையா. ராமரும் ஆஜானுபாகம், நல்ல திடமான பராக்கிரமசாலி. அவரை தள்ளிக்கொண்டு என்ன பார்க்கிறாரான்னா, இப்பேற்பட்ட இந்த ராஜ்யத்தை சுமக்கிறதுக்கான சக்தி இவனுடைய தோல்ல இருக்கா, மார்பில் இருக்கா என்று அளந்து பார்ப்பது போல தசரதர் ராமரை தள்ளிக்கொண்டார். என்ன அற்புதமாக கவி சொல்கிறார். இப்படி சொல்கிறார், ராமா, இப்பவே நான் சபையில கூட்டி எல்லாருக்கையும் கருத்து கேட்டாச்சு. நாளை காலையிலேயே உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. இப்போ பரதனும் சத்ருகனும் இப்போ அயோத்தியில இல்லை, அவர்கள் மாமா வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் கேகய தேசத்துல. அவர்களுக்கெல்லாம் சொல்லி அழைக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை, நல்ல முகூர்த்தம் வந்து விட்டது. அதனால நாளைக்கு காலையிலேயே உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்கிறார். ராமர் ஒரு சாந்தமான புன்முறுவல் கூட்ட முகத்தோடு அதை கொள்கிறார். பிறகு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுனால இப்பையிலிருந்தே நீ உபவாசத்தை ஆரம்பிக்கணும், எதுவும் சாப்பிடக்கூடாது, நீயும் சீதையும் இந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே ராமர் சீதையினுடைய பவனத்துக்கு போறதுக்கு முந்தி கௌசல்யா தன்னுடைய பவனத்தில் போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றார். அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்முடைய மகன் அரசனாக போறான் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் கௌசல்யா அன்னை கௌசல்யை கொடுக்கிறார். இப்படி ராமர் போகிறார். இந்த செய்தி ஊர் மக்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்ட உடனே அயோத்தி மாநகரத்தில் ஒரே சந்தோஷம். எப்படி இந்த ஜனவரி 22ஆம் தேதி ராம ஜென்ம பூமியில பிரதிஷ்டையானப்ப ஒரே கோலாகலமாக இருந்ததோ, அதே போல இப்படி நம்ம உபமானம் சொல்ல வேண்டியது. ஏன்னா அதை சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம், ராமர் பட்டாபிஷேகம் நடந்தப்ப எப்படி இருந்ததோ அப்படின்னு சொன்னோம். இப்ப நம்முடைய நிகழ்காலத்துல இப்பேற்பட்ட ஒரு கோலாகலத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த ராமர் பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே பாவமும் அருந்துயரும் வேர்வரியும் என்பார். இனிமே பாவம் என்பதே இருக்காது உலகத்துல. ராம ராஜாவான துயரம் என்பதே இருக்காது. பூவலயம் இன்று தனி அன்று பொது என்பார். இனிமே இந்த பூமி ஒரு ராஜாக்கு சொந்தம் கிடையாது. ராமன் நம்ம எல்லாருடைய செல்ல பிள்ளை. அதனால இனிமே உலகம் பொது உடைமை ஆகிவிட்டது என்று ஜனங்கள்லாம் பேசிக்கொண்டார்கள். இப்படி அயோத்தி நகரம் முழுக்க ஒரு பக்கம் மக்கள் தோரணங்களை கட்டுகிறார்கள், இன்னொரு பக்கம் ஒரே ஆடல் பாடல், ஒரே சந்தோஷம். எல்லா முதிய பெண்களும் தங்களை கோசலை என்று நினைத்துக் கொண்டார்களாம். எல்லா பெரியவர்களும் தங்களை வசிஷ்டர் போல நினைத்துக் கொண்டார்களாம். நம்ம கிட்ட படித்தவன் ராஜாவாக போறான். எல்லா பெண்களும் சீதை போல எண்ணினார்கள். இப்படியெல்லாம் அற்புதமாக அந்த மகிழ்ச்சியை வர்ணித்துக் கொண்டே போயிட்டார். இப்படி ஊரெல்லாம் ஒரே கோலாகலமா இருக்கு. கைகேயினுடைய பவனத்துல அவளுடைய பணிப்பெண் மந்தரா என்று அவள் கூன் முதுகு உடையவள் என்பதனால கூனி என்று பெயர். அதாவது ஒரு குருடன், ஒரு கால் முடியாதவரை நொண்டி என்றெல்லாம் நம் வழக்கில் சொல்கின்றோம். இப்பொழுது மாற்றுத்திறனாளி என்கிற சொல்லை நம்ம அதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த கூனிங்கிற சொல்லை பயன்படுத்தியது அவளுடைய முதுகு கோணல் என்பதனால் மட்டுமல்ல, அவளுடைய மனதும் கோணலானது என்று உணர்த்துவதற்காக ஒரு குறியீடு மாதிரி இந்த பேர் அவளுடனே கைகேயினுடைய பவனத்துக்கு ஓடோடி வருகிறார். கைகேயி நல்ல சுகமாக படுத்து தூங்கிட்டு மகாராணி இல்லையா, ராஜாவுடைய இளைய மகாராணி. முட்டாளே முட்டாளே எழுந்துரு அப்படின்னு அவளை அடிச்சு எழுப்புறான். என்ன ஆச்சு என்று பதவி இடிச்சு கைகேயி எழுந்துக்கிறான். பாத்தியா இந்த உப்பரிகையில போய் பாரு என்று சொன்ன உடனே அங்கே பார்க்கும்போது ஒரே கோலாகலமா இருக்கு. என்ன இவ்வளவு இந்த கோலாகலம் கேட்கும்போது, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன உடனே கைகேயி அப்படியே முகம் வளர்ச்சியில, ஆஹா என்னோட ராமனுக்கு பட்டாபிஷேகமா என்று ஒரு முத்து மாலையை அப்படியே அவளுக்கு பெருசா கொடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ராமர் எல்லோருக்கும் அன்புடையவராக இருக்கிறார். எல்லார் மீதும் அவர் அதே மாதிரி அன்பு செலுத்துறார். அதனால கைகேயிக்கு மாற்றாந்தாய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. இப்படி சொன்ன உடனே அந்த முத்து மாலையை பரிசா கொடுத்த உடனே அதை தூக்கி எறிகிறார். முட்டாளே, உனக்கு எதிராக இந்த தேசத்துல இவ்வளவு பெரிய சதி நடக்கிறது, இது எதுவுமே தெரியாம நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று அவருடைய துர்போதனைகளை ஆரம்பிக்கிறார். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே உங்க அப்பா கிட்ட தசரதர் என்ன வாக்கு கொடுத்தார்? உன்னுடைய மகன் தான் ராஜாவாவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இல்லையா, அதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் சொல்றது தானே. இப்படியெல்லாம் அவர் எழுதி ஒன்று கொடுக்கலையே. ராமனும் என்னுடைய மகன் தானே என்றெல்லாம் கைகையை சொல்லியிருந்தார். உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனதை பல விதமாக கூடி மாற்றுகிறார். அந்த சம்பாஷணையெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்கிறார்கள், நீ ராமன் அரசனாயிட்டா அப்புறம் நீ நினைச்சபடி ஒன்றும் செய்ய முடியாது. நீ யாராவது ஒரு ஏழைகளுக்கெல்லாம் தானம் செய்யணும்னு நினைக்கிற, அப்ப கூட உன்னால் அதை நீ செய்ய முடியாது.
கோசலை தான் ஒரு பெரிய மகாராணியா இருப்பா என்றெல்லாம் சொல்லி அவருடைய மனதை மாற்றுகின்றார். தீய மந்தரை இப்புலை இவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் திரிந்தது என்று எழுதுகிறார். தூய்மையான மனதுடைய கைகேயினுடைய மனசும் மாறித்து. அது ஏன் மாறித்து என்றால், அது கைகேயி வசத்தில் மட்டும் இல்லை என்றால், தேவர்கள் செய்த பாக்கியத்தின் பயனாக இங்கே ராமர் அயோத்தியில வந்து அவதரிச்சிருக்கார். அவர் வனவாசம் போனாதான் பின்னால ராவண வதம் நடக்கும், அவதார நோக்கம் பூர்த்தியாகும் என்பதனால அந்த தூய்மையான கைகேயினுடைய மனதும் திரிந்தது. இப்படி கைகேயி மனது திரிந்த உடனே இப்ப என்ன செய்வது, எப்படி இதை தடுத்து நிறுத்துவது? அதுக்கும் மந்திரையை வழி சொல்கிறாள். இந்த சம்பராசுர யுத்தத்தின் போது நீ தசரதனுக்கு தேரோட்டினாய், அப்ப 2 வரங்கள் உனக்கு கொடுத்திருக்கார் அரசர். அந்த 2 வரங்கள் இப்ப கேளு என்று சொல்லிக் கொடுக்கிறார். உடனே கைகேயி கோபாக்கிரகம் என்று அவருடைய அரண்மனையிலேயே ஒரு இடம், அங்கே போய் தன்னுடைய நகைகளை எல்லாம் கழற்றி எரிந்துவிட்டு தலையை விரித்து போட்டுக்கொண்டு அப்படியே படுத்திருக்கிறார். நப்பி வீழ்ந்தன நாடக மயில் தூயின்றன என்று கம்பர் எழுதுகிறார். ஒரு ஆடிக்கொண்டிருந்த மயில் அந்த இறக்கையை அப்படியே விரித்து சோர்ந்து படுத்தா எப்படி இருக்குமோ அதுபோல இந்த நகரத்தில் எப்பொழுதும் வாசம் செய்கின்ற சீதை என்கிற லக்ஷ்மி இந்த நகரத்தை விட்டு இப்போ போக போகிறாள். அதுக்காக தயாராக காத்து கொண்டிருந்த அவளுடைய அக்காவான மூதேவி இந்த நகரத்துக்குள்ள எப்ப பிரவேசிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறாளே, அவளை போல கைகேயி விழுந்து கிடந்தாள். தவ்வையாம் என கிடந்தனள் கேகையன் தனையை. இப்படி கைகேயி ஒரு தலைவிரி மூலமாக படுத்துக் கொண்டிருக்கும் போது தசரதர் அங்கிருந்து வருகிறார். இந்த சந்தோஷ செய்தியை கைகேயி கிட்ட சொல்லணும் என்று அவருடைய அரண்மனைக்கு ஓடோடி தசரதன் வந்த உடனே எங்க மகாராணி என்று கேட்கிறாள். மகாராணி என்னமோ தெரியல, படுத்து கிடக்கிறாங்க என்று சொன்ன உடனே தசரதர் போகிறார். அவர் வழக்கமாக தன்னுடைய இளைய ராணி மேல ரொம்ப அன்போடு இருக்கிறவர். வால்மீகி ரொம்ப அழகா சொல்றாங்க, கைகேயி ஏன் உனக்கு என்ன ஆச்சு, உன்னுடைய மனதுக்கு என்ன கஷ்டம், யாராவது நாளைக்கு மரண தண்டனையில் இருக்கிறவனை தடுத்து நிறுத்தணுமா, உடனே செய்யறேன், இல்லை யாருக்காவது மரண தண்டனை கொடுக்கணுமா, இப்படியெல்லாம் பேசுறேன், உடனே கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தன்னுடைய மகாராணி மீது ஒரு பைத்தியகாரத்தனமான அன்பு கொண்டிருப்போம் தசரதன். இப்படியெல்லாம் கேட்ட உடனே இதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படின்ட்டு எழுந்திருந்து பேசுகிறாள். ஏய வரங்கள் 2 ஒன்றினால், ஏய வரங்கள் 2 ஒன்றினால் என் சேய் நிலமாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் மனமாழ்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவினும் சிறந்த தீயாள். நீங்கள் முதல்ல கொடுத்த ஏய வரங்கள் 2 ஒன்றினால் என் சேய் நிலமாழ்வது, என்னுடைய மகனான பரதன் இந்த பூமியை ஆள வேண்டும். அப்ப ராமன் சீதை கேள்வன், இந்த சீதையினுடைய கணவன் ராமன் இருக்கானே, போய் வனம் ஆழ்வது, அவனுக்கு கூட ஒரு அரசாட்சி தரேன், என்ன அவன் வனத்தை ஆளட்டும், போய் வனம் ஆழ்வது. இது சொன்னவள் யாரு என்றால் தீயவை யாவினும் சிறந்த தீயாள். இங்க கவி ஒரு பட்டம் கொடுக்கிறார் கைகேயி. ஏற்பட்ட கைகேயி சொன்ன உடனே அப்படியே துடி துடிச்சு போகின்றார் தசரதர். ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய வீரனுடைய மார்புல ஒரு வேல் பாய்ந்து இந்த ரணமாக இருக்கக்கூடிய அந்த காயத்துல ஒரு தீயை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட வேதனையில அழுகிறார், புரளுகிறார், துடிக்கிறார், என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறார் கைகேயி. மண்ணே கண்ணே வேண்டும் என்னினும் ஈய கடலே, என்னுடைய கண்ணை கேளு கொடுக்கிறேன், உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, என்னுடைய உயிரை கேளு அதையும் கொடுக்கிறேன். பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயே, நீ யாரு, அப்பேற்பட்ட கேகைய மகாராஜாவுடைய பெண், அதாவது அவருடைய பிறந்த வீட்டு பெருமையை இங்கே பேசுகிறார். எப்போதுமே பெண்களுக்கு அவர்களுடைய பிறந்த வீட்டினுடைய பெருமையை பேசினா அவர்களுடைய கல் மனம் கூட கொஞ்சம் உருகும் என்பது அது ஒரு உலகத்தில் ஒரு பிரசித்தமான விஷயங்கிறதுனால, பெண்ணே வன்மை கேகையன் மானே, வள்ளலால கேகையனுடைய புதல்வியே பெருவாயே, மண்ணே கொள் நீ, இந்த ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோ பரதனுக்காக, அதை நான் கொடுத்துடுறேன், மண்ணே கொள் நீ, மற்றது ஒன்றும் மற. அந்த இன்னொன்று சொன்னியே அது என்ன என்று சொல்வதற்கு கூட அவருடைய வாய் துணியவில்லை.
ராமர் வனவாசம் போகணும் என்று சொன்னாயே, மற்றையதொன்றும் மற, அதை நீ மறந்துவிடு என்று சொல்லி அப்பேற்பட்ட ராஜாதி ராஜனான தசரதன் இந்த கைகேயினுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்றார். பெண்ணே, கைகேயி இருக்கும் மசியலை, ஏன்னா அந்த அளவுக்கு கூனி அவளை தயார் செய்து வைத்திருக்கிறாய். ராஜா வருவார், இப்படியெல்லாம் சொல்லுவார், நீ கொஞ்சம் கூட மனது மாறாத இது சொன்னதுனால மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிடாங்க. ஓ ராஜர்ஷியே, நீர் எப்பேற்பட்ட குலத்தில் வந்தவர், இக்ஷ்வாகு, திலீபன், ரகு, பகீரதன், இப்பேற்பட்ட சத்தியசந்தர்களான வம்சத்தில் வந்த நீர் உம்முடைய சத்திய வாக்கை தவறலாமா என்று சத்தியம் என்கின்ற அந்த கயிற்றால தசரதனை கட்டி போட்டு விடுகிறார். தசரதர் மூச்சை ஆயிட்டார். அப்ப சுமந்திரர் வருகிறார். இப்படி ஒரு இரவு கழிகிறது. அடுத்த நாள் காலம்பர ஆடுது. சுமந்திரர் காலங்காத்தால மகாராஜா கைகேயி விமானத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு மகாராஜாவை எழுப்பதற்காக வர பட்டாபிஷேகத்திலான ஏற்பாடெல்லாம் நடக்கணும் என்று. உடனே கைகேயி தான் முன்னால் இருக்கிறார். கைகேயை பார்த்து சொல்லும்போது கைகேயை சொல்கிறார், ராமனை அழைக்குவான், ராஜா இங்கே மயக்கத்தில் இருக்கார். இது சொன்ன உடனே சுமந்திரர் ஓடோடி சென்று அங்கே ராமருடைய பவனத்தில் போய் ராஜா கூப்பிடுறார் என்று சொன்ன உடனே ராமர் சுமந்திரனுடைய தேரிலேயே வருகின்றார். இன்னும் கைகேயை பார்த்து கைகேயி பவனத்தில் அப்பா எங்கேன்னு கேட்கிறார். உள்ளே இருக்கார், மூர்ச்சியா இருக்கார் என்று சொன்ன உடனே கைகேயி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். உடனே ராமர்கிட்ட கைகேயி சொல்றார், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, இந்த கடல் சூழ்ந்த உலகமெல்லாம் பரதன் ஆட்சி செய்வான். நீ என்ன செய்யணும்? தாழிலும் சடைகள் தாங்கி. சாதாரண ஜடாமுடி கிடையாது. பெரிய பெரிய முனிவர்கள்லாம் எவ்வளோ ஜடைகள் வளர்த்திருக்கிறார்களோ அதுபோல ஜடாபாரங்களை தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு ரொம்ப ரொம்ப கடினமான தவங்களை எல்லாம் செஞ்சு சாதாரண காட்டுக்கு போகக்கூடாது. பூழி வெண்கானம் நன்னி, நல்ல அடர்ந்த காட்டுக்கு உள்ள போய் நதிகள் மலைகளுக்கு எல்லாம் சஞ்சரிச்சுட்டு 7 ஆண்டில் வா. 7 2 14 ஆண்டுகள் கழித்து திரும்பி வா என்று இயம்பினன் அரசன் என்றார். உங்க அப்பா சொன்னார்னு சொல்லல, அரசன் இவ்வாறு கூறினான். இந்த ராஜாவுடைய ஆజ్ఞை, ராஜாவுடைய கட்டளையை யாரும் மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது என்பதனால இப்படி கைகேயி சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த ராமருடைய வதனத்தில் கொஞ்சம் கூட சலனம் ஏற்படவில்லை. ரிஷி அற்புதமாக சொல்றார், நசாஸ்ய மகதீம் லக்ஷ்மியும் ராஜ்யநாசோ அபகர்ஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வா சீதரஸ்னேரிவக்ஷபா. அந்த ராமனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியை, அதாவது லக்ஷ்மினா என்னன்னா மலர்ச்சி, ராமனுடைய முகத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த சாந்தம் கம்பீரம், அதைத்தான் ராமனுடைய முகத்தில் இருக்கிற லக்ஷ்மி. இந்த ராஜ்யம் கைவிட்டு போகிறதே என்கிற கவலை கொஞ்சம் கூட அந்த லக்ஷ்மியை அபகரிக்க முடியலையா? அது எப்படி இருக்கு அப்படின்னா, சீதரஸ்மே இவக்ஷபா. ஒரு நிலவு உதிக்கும் போது அது ஒரு குளிர்ச்சியான ஒளியை எல்லாருக்கும் கூடுகிறது, தருகிறது. இரவு செல்ல செல்ல, இரவு கழிய கழிய அந்த நிலவுடைய குளிர்ச்சி குறைந்து விடுமா? அந்த நிலவுடைய குளிர்ச்சி அப்படியே தான் இருக்கும். அதுபோல ராமனுடைய முகமண்டலம் இருக்கிறது என்கிறார். கம்பர் இன்னொரு படி மேல போய் சொல்றார், இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கெளிதே யாரும் செப்பரும் குணத்து ராமன் இருமுகச் செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இந்த வாசகத்தை கேட்பதற்கு முன்பு எப்படி இருந்ததோ, வாசகத்தை கேட்ட பின்பும் அப்படியே தான் இருந்தது. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா அந்த வாசகத்தை கேட்ட அந்த தருணத்துல அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது
அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அவருடைய முகம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வெல்வது போல ராமனுடைய முகத்தினுடைய காந்தி இருந்தது என்று சொல்லி அற்புதமாக அந்த ராமனுடைய முக காந்தியை வர்ணிக்கிறார். உடனே கைகேயி சொன்னதையே கேட்டுக்கொண்டு ராமர் போய்விடுகிறார். இது கம்பருடைய சித்திரம். வால்மீகியில மறுபடி ராமர் வரும்போது தசரதர் மூச்சை தெளிந்து எழுந்து ராமர்கிட்ட பேசுறார். ராமர்கிட்ட பேசிட்டு என்ன சொல்றார்? ராமா, நான் தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், ஆனா நீ பராக்கிரமசாலி. சத்திரிய தர்மப்படி நீ என்ன செய்யலாம்னா, உன்னுடைய வீரத்தினால நீ இந்த கைகேயி என்னையும் பிடிச்சி சிறையில் அடைத்து விட்டு நீ ராஜாவாயிடு. இப்படியெல்லாம் புலம்புறார் தசரதர். ஆனால் ராமர் அதுக்கும் செவி கொடுக்கல. அப்பா, உங்களுடைய சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் என்று தசரதர்கிட்ட ராமர் பேசுறாருன்னு வால்மீகி சொல்றார். ஆனா கம்பர்ல மூச்சையிலேயே தான் இருக்கார் தசரதர். ராமர்கிட்ட பேசுவதில்லை என்று கம்பர் காமிக்கிறார். பிறகு கௌசல்யா அம்மா கிட்ட போறார். ஒரு பெரிய வெண்கொற்ற குடையோட மகன் வருவான் என்று நினைத்து காத்திருந்த கௌசல்யை முன்னால ராமர் இப்படி போய் கேட்ட உடனே கௌசல்யை குழம்பி அழுகிறார். பிறகு ராமர் சொல்கிறார், என்னுடைய தீர்மானத்தில் எந்த மாற்றமும் கிடையாது என்று சொன்ன உடனே, எல்லா தெய்வங்களும் உன்னை காக்கட்டும், நீ எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறாயோ அந்த தர்மமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றெல்லாம் கௌசல்யை ராமருக்கு ஆசீர்வாதம் வருகிறாள். லக்ஷ்மணர் வரார் அங்கிருந்து கௌசல்யுடைய பவனத்துக்கு. லக்ஷ்மணர் ரொம்ப உற்சாகமாக இருக்கார். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கும்போது இந்த செய்தியை கேட்ட உடனே லக்ஷ்மணருக்கு கோபம் அழகால் புரியலை. லக்ஷ்மணர் சொல்கிறார், இப்பொழுதே அந்த கழட்டு ராஜாவையும் அந்த இளைய ராணியையும் நான் பிடிச்சி சிறையில் போட போறேன் என்று சொன்ன உடனே ராமர் சொல்றார், லக்ஷ்மணா, இப்படியெல்லாம் நீ கோபப்படுவது தகாது. விதின்னு ஒண்ணு இருக்கு. நீ ரொம்ப சின்ன சிறு பிள்ளை மாதிரி பேசுகிறாய். நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. எப்பொழுதுமே நீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நதியில ஒரு காலத்துல நீர் ஓடுவதில்லை. அது நதியினுடைய குற்றமா? நதி என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க? நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று. இது நம்முடைய அப்பா தசரதர் அவர் செய்த குற்றமா? இல்லை, பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று. நம்ம இவ்வளவு அன்போடு ஊட்டி வளர்த்தாளே கைகேயி, அவளுடைய குற்றமா? மகன் பிழை என்று அவளுடைய மகன் பரதன், அவன் இங்கே இல்லவே இல்லை, அவன் மாமா வீட்டில் இருக்காங்க, அவளுடைய குற்றமா? மகன் பிழை என்று மைந்தா விதியின் பிழை. நீ இதற்கு என்னை வெகுந்தல் என்றார். இது விதியின் பிழை. நான் 14 வருஷம் வனவாசம் போக வேண்டும் என்பது விதி. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா என்றெல்லாம் அமைதியாக ராமர் எடுத்து சொல்றார். தசரதர் ஆறுதல், லக்ஷ்மணர் ஆறுதல் அடையல. விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி அப்படிங்கிறார். விதிக்கும் விதியாக இருக்கும் என்னுடைய வில் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வீரனுடைய லட்சணத்தோட பேசுகின்றார். உடனே ராமர் இன்னும் அவர்கிட்ட இன்னும் தர்க்கபூர்வமாக பேசி அவர் புரிய வைக்கிறார். லக்ஷ்மணா, இப்படி அப்பாவையும் அம்மாவையும் ஜெயிலில் போட்டுட்டு நான் ராஜாவானேன்னா இந்த தேசம் என்னை மதிக்குமா? இவ்வளவு நாட்கள் ராமன் ராமன் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற மக்கள்லாம் என்ன நினைப்பார்கள்? ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் நீ இதையெல்லாம் பேசுகிறாயே என்று சொன்ன உடனே லக்ஷ்மணன் மனம் அமைதியாகி, அண்ணா, அப்படின்னா நீங்க இல்லாத அயோத்தியில நான் இருக்க மாட்டேன், நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்கிறார். உடனே அவர்கள் சுமித்ராவுடைய பவனத்துக்கு செல்லும் பொழுது சுமித்ரை ஒரு கணம் கூட தயங்கலை. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா. உடனே லக்ஷ்மணனுக்கு ஆசீர்வாதம் செய்கிறாள். ராமரையே உன்னுடைய அப்பா தசரதன் என்று நினைத்துக்கொள், சீதையே உன்னுடைய அம்மா சுமித்ரா என்று நினைத்துக்கொள், அயோத்தியாம் அடகியும் வித்தி, அந்த வனத்தையே அயோத்தி என்று நினைத்துக்கொள், போய் வா என்று ஒரு வீர மாதா வக சுமித்ரை விடை கொடுக்கிறாள். பிறகு சீதையினுடைய பவனத்துக்கு வருகிறார். சீதை ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கா. அவள் ஒரு சின்ன குழந்தை போல சீதை தன்னுடைய தோழிகளோடெல்லாம் பெரிய பட்டாபிஷேகம் நடக்க போகிறது ராமருக்கு என்று அவளுடைய தோழிகள்லாம் அவளுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது சீதை கிட்ட சொல்றார், சீதை, இப்படி எனக்கு வனவாசம் விதிக்கப்பட்டிருக்கிறது, அப்பாவுடைய ஆணை இதை மீற முடியாது, அதனால நீ இங்கே இருந்து இங்கே உள்ள உன்னுடைய மாமியார் எல்லாத்தையும் நன்றாக கவனித்துக் கொண்டு அயோத்தியில இரு, 14 வருடம் கழித்து நான் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொன்ன உடனே
சீதையினுடைய கண்ணிலிருந்து பொல பொல பொலங்கிற அருவி போல தண்ணீர் கொட்ட ஆரம்பித்து. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ராமா? உன்னை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியுமா? என்னை நானும் உன்னுடன் வருவேன். உடனே ராமன் சொல்றார், சீதையே, காடுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்ப ஒரு மிதிலையில நீ ராஜகுமாரியாக இருந்தாய். இந்த அயோத்தியில ஒரு மகாராஜனுடைய மருமகளாவே அதைவிட செல்வ செழிப்புடன் நீங்க இருந்த உன்னுடைய சந்திரகாந்த கல்லின் மீது நடக்கக்கூடிய உன்னுடைய பாதங்கள் அந்த காட்டுல என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? கல் இருக்கும், முள் இருக்கும். அங்க சூரியன் இப்ப இருக்கிற சூரியன் மாதிரி இருக்காது. ஒரு பிரளய கால சூரியன் மாதிரி தகிக்கும். அந்த சூரியனுடைய வெப்பம் பாறையில பட்டு எதிரொலிக்கும். உன்னுடைய செம்பஞ்சு குழம்பு இடும்போதே சிவந்து போய் விடுகிற உன்னுடைய பாதங்கள் அந்த சூட்டை எல்லாம் தாங்குமா அப்படின்னா, அதனால நீ வர வேண்டாம், உனக்கு வனம்னா என்னன்னு தெரியாது சொன்ன உடனே சீதை பேசுகிறாள். பரிமிகுந்த மனத்தோடு பற்றிலாது உருவுகின்றன. ராமா, எப்பேற்பட்ட தர்மம் தெரிந்தவன் நீ, அன்போடு இருக்கிறவன் நீ. ஆனா என்கிட்ட எப்பேற்பட்ட வார்த்தையை நீ பேசுகிறாய்? உனக்கு பரிவு என்று இருக்கிறதா உன்னுடைய மனைவி மேல? பரிவிகந்த மனத்தோடு பற்றிலாது, ஒரு பற்று இருக்கா உன்னுடைய மனைவி மேல? உருவுகின்றன. ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது. அந்த பிரளயகால சூரியன் என்று சொன்னாயே, அதனுடைய சூடெல்லாம் எம்மாத்திரம் எனக்கு. எரியும் என்பது யாண்டையது ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அற்புதமான வைக்கல்வி. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. உன்னுடைய பிரிவை விட அந்த காடு எனக்கு சுடுமா என்று சொன்ன உடனே ராமருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ராமர் அப்படி யோசித்துக் கொண்டு நின்று கொண்டே இருக்கும் பொழுது உடனே சீதை ஒரு அறைக்குள்ள சென்று மரமுறியை உடுத்தி கொண்டு அப்படியே நிற்கிறார். கம்பர் பார்க்கக்கூடிய சித்திரம். ராமர் ஏற்கனவே மரமுறியை உடுத்தி கொண்டு சீதை கிட்ட இப்படி பேசுகிறார். சீதையும் மரமுறியை உடுத்தி கொண்டு தயாராக நின்று விடுகிறார். அதனால சீதை லக்ஷ்மணன் இருவரும் சேர்ந்து ராமரோடு கூட கடைசியாக அப்பா ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போகலாம் என்று மறுபடி கைகை பவனத்துக்கு போகிறார்கள் என்று வால்மீகத்தில் வருது. ஆனா கம்பர்ல அது கூட வரல. அப்பாவுடைய ஆணை என்று கேட்டவுடனே அப்படியே கிளம்பி விடுகிறார் ராமர். சுமந்திரர்கிட்ட சொல்கிறார், தேரை ஓட்டுங்கள் என்று. அதுக்குள்ள இந்த செய்தி பரவி நகரம் முழுக்க நேற்றைக்கு எந்த அளவுக்கு நகரத்துல கோலாகலம் இருந்ததோ அதற்கு ஈடாக அயோத்தி நகரம் முழுக்க ஒரே துயரம். எந்த அளவுக்கு துயரம் அப்படின்னா, எல்லா மக்களும் அழுகிறார்கள். ராமன் இல்லாத அயோத்தியில நாங்க இருப்பதா, நாங்க எல்லாரும் வனத்துக்கு கிளம்புகிறோம் அப்படின்னு அயோத்தி நகரமே இந்த தேருக்கு பின்னால ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி வர ஆரம்பிச்சு. கம்பர் சொல்றார், கிள்ளையோடு பூவை எழுத கிளர் மாடத்து உள்ளுறங்கும் பூசை எழுத அப்படிங்கிற. அந்த அயோத்தி நகரத்து பெண்கள்லாம் அவர்கள் வீட்டுல கிளிகள் வளர்ப்பார்களாம். அந்த கிளிகள்லாம் அழுகிறது. கிளி ரொம்ப ஒரு மென்மையான பறவை இல்லையா? அந்த கிளி அழுதா சரி, கிள்ளையோடு பூவை எழுத. அப்புறம் மைனாக்கள் இருக்கு, அந்த மைனா பறவைகள்லாம் அழுகிறதா. ஆனா இந்த கிளியையும் மைனாவையும் பாய்ந்து பிடித்து கொன்று தின்னக்கூடிய பூனை இருக்கிறதே, கிளர் மாடத்து உள்ளுறங்கும் பூசை எழுத. இப்படி ஒரு குரூர புத்தி கொண்ட அந்த பூனைகள் இருக்கிறதே, அதுவும் அழுகிறது. குரு அறியா பிள்ளை அழுத. அதாவது ஒருவருடைய முகம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத சின்ன சின்ன குழந்தைகள், அப்பேற்பட்ட குழந்தைகள் கூட அழுகிறதாம். பெரியோடு என் சொல்ல, பெரியவர்களை பற்றி என்ன சொல்வது? வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாட்டேன். இப்படி ராமர் காட்டுக்கு போறான். உடனே அயோத்தி நகரம் முழுவதுமே அழுது கொண்டு அவருடைய தேருக்கு பின்னால வருகிறது. இப்படி வரும்பொழுது ராமர் பார்க்கிறார், இது என்ன, இது பெரிய சமாளிக்க முடியாது போல இருக்கேன் என்று சொல்லி சரையு நதி தீரம் வரை சென்று அந்த இரவு தங்குகிறார்கள். இப்போ சுமந்திரர்கிட்ட சொல்றார், நான் இந்த நதிக்கரையை நீர் இந்த தேரை நகரத்தை நோக்கி ஓட்டிக்கொண்டு போவது போல கொஞ்ச தூரம் தேரனுடைய சுவடை அப்படி ரதத்தை செலுத்துங்கள். பிறகு நம்ம இந்த நதிக்கரையை தாண்டி அப்பக்கம் போயிடலாம் என்று நகரம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த நதியை தாண்டி நடந்து ராமர் அக்கறைக்கு வந்து விடுகிறார்.
சரையு நதியினுடைய அக்கறைக்கு வந்து விடுகிறார். ஊர் மக்கள்லாம் காலம்பரை எழுந்து பார்த்து தேர் சுவடை பின்பற்றி நகரத்துக்கு வந்து பார்க்கும்போது ராமரை காணவில்லையே என்று அழுது புலம்புகிறார்கள். அக்கறைக்கு போய் குகன் என்கின்ற ஒரு வேடுவர் தலைவனை பார்க்கிறார். குகன் வந்து ஒரு படகோட்டி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கம்பருடைய சித்திரத்தில் ஒரு ஒரு சாதாரண படகோட்டி எப்படி இருப்பானோ அப்படி கையை கட்டி கொண்டு கும்பிட்டு கொண்டு குகன் பேசுகிறான் என்று எழுதுகிறார். ஆனால் வால்மீகியுடைய இதிகாசம் வந்து ரொம்ப ரொம்ப பழசு. இது நான் காலையில் சொன்னேன், 4000 வருடம் பழையது வால்மீகி ராமாயணம் என்று. அதில் வந்து குகனை வந்து ஒரு அரசகுமாரன் என்று காண்பிக்கிறார். ராமர் வந்து ஒரு சாதாரண படகோட்டி கிடையாது. அவன் ஒரு 100-200 படகு வச்சிருப்பான். அந்த ஒட்டுமொத்த கானகத்திற்கும் ராஜா குகன். அந்த குகனை வந்து ராமர் கட்டி தள்ளி கொள்கிறார். வால்மீகி குகன் வந்து ஒரு சேவகன் மாதிரி ராமர் கிட்ட பழகலை. அவனும் ஒரு கானகத்தைச் சேர்ந்த ராஜகுமாரன் என்பது போல ராமர் அந்த குகனுடைய நட்பை பெற்றுக்கொண்டு குகனிடத்துல குகன் சொல்லுகிறான், ராமா, அப்பா அவனுக்கு வனவாசம் தானே கொடுத்திருக்காரு, இதுவும் வனம் தான், கங்கை கரை, இங்க தேன் இருக்கு, திணை இருக்கு, இங்க எங்களுடைய உயிர் இருக்கு என்று சொல்கிறான். இந்த வேடுவர்கள் எல்லோரும் உனக்காக உயிரை கொடுப்பார்கள், கங்கை இருக்கு, அதனால 14 வருஷம் வனவாசத்தையும் இங்கேயே கழித்து விட்டு நீ போகலாமே என்றெல்லாம் சொல்லும்போது ராமர், அது சரியில்லை, இது நகர எல்லையிலேயே இருக்கு, நான் இங்கே இருந்தால் மறுபடியும் அயோத்தி நகர மக்கள் எல்லாம் இங்கு வந்து விடுவார்கள், அதனால நான் கானகத்துக்குள்ள போக வேண்டும், படகை கொண்டு வா என்று சொல்லும்போது ஒரு இரவு தான் அங்கு ராமர் தங்குகிறார். இப்படி குகனுடைய அன்பில மிக மகிழ்ந்து துன்புளது எனி நன்றோ சுகம் உள்ளது, அதுவன்று பின் உள்ளது இடைமண்ணும் பிரி உள்ளது என உன்னே. அப்பா, துன்பம் என்று இருந்தால் தானே சுகம் இருக்கும், நான் உன்னை பிரிந்தால்தான் திருப்பி நான் வனவாசத்திலிருந்து வரும்போது நாம் சேருவோம் என்று இருக்கும், அதனால சேர்ந்தவர்கள் எல்லாம் பிரியத்தான் வேண்டும் என்று ஒரு நாள் தங்கிய குகனிடத்துல கூட அப்பேற்பட்ட அன்போட ராமர் பேசுகின்றார். பேசி சொல்றார், முன்புலம் ஒரு நாள்வே முன்பு நாங்கள் 4 சகோதரர்களாக இருந்தோம், முடிவுள்ளது என உண்ணா அன்புள்ளது, இனி நாம் ஒரு 5 உலரானோம், இனிமேல் நாம் 5 சகோதரர்கள் ஆகிவிட்டோம், தசரத சக்கரவர்த்திக்கு உன்னோட சேர்ந்து 5 புத்திரர்கள் என்று அந்த கானகத்தில் இருக்கிற குகனையும் தன்னுடைய தம்பியாக ராமர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அந்த குகனுடைய படகுல ஏறி கங்கை கடல் அந்த பக்கம் போகும்பொழுது சித்திரக்கூட்டம் என்கின்ற ஒரு அற்புதமான ரம்யமான ஒரு மலை பிரதேசம் வருகிறது. இங்கேயே தங்குவோம், அங்கு பரத்வாஜருடைய ஆசிரமம் வருகிறது. பரத்வாஜர் மகர்ஷி, அந்த மகர்ஷியிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சித்திரக்கூடத்துக்கு போகிறார்கள். அந்த சித்திரக்கூடத்தை பார்த்த உடனே இங்கேயே நாம் தங்கலாம் என்று ராமர் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே லக்ஷ்மணர் தன்னுடைய கத்தியை எடுத்துக்கொண்டு போய் விட்டு பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு அற்புதமான குடிசையை கட்டி முடிச்சிடறாராம். ராமர் வந்து அசந்து போயிட்டாராம். சொல்றார், அப்படியே கண்ணீர் விட்டு லக்ஷ்மணனை தழுவி கொள்கிறார். எங்கு கற்றனை நீ இது போல், லக்ஷ்மணா, நீ ராஜகுமாரன் அரண்மனையில வளர்ந்தவன் நினைச்சேனே, இப்படி குடிசை கட்டுறதை நீ எங்கப்பா போய் கட்டுங்க என்று அப்படியே நெகிழ்ந்து போகிறார் லக்ஷ்மணனுடைய அன்புல ராமர். அந்த பர்ணசாலை அதுல அப்படியும் ராமர் அதுக்கு ஒரு சின்ன கிரகப்பிரவேசத்தை செய்து அதிலே போய் அன்று இப்படி வனவாசம் முழுக்க ராமர் வால்மீகி அற்புதமாக வர்ணித்துக் கொண்டு போகிறார். ஒவ்வொரு சாயங்காலம் வரும்போதும் அந்த நதி தீரத்துல ராமர் தவறாம சந்தியாவந்தனம் பண்றார் அப்படிங்கிறத மறக்காம வால்மீகி எழுதுறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷனுடைய கதையை சொல்லும்போது சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறது நித்திய கர்மா. ஆனா ஒவ்வொரு காலம்பர வர்ணனையும் சாயங்கால வர்ணனையும் வரும்பொழுது வால்மீகி வந்து எவ்வளவு அழகா ராமரும் லக்ஷ்மணரும் சந்தியாவந்தனம் பண்ணினார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே போறோம். இன்றைக்கு நம்ம சுப்பிரபாதத்துல கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். விஸ்வாமித்திரர் ராமரை எழுப்புறார். அந்த ஸ்லோகம் பாலகாண்டத்தில் வருது. எப்படி எழுப்புறாருன்னா சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நேரமாச்சுப்பா, எழுந்துரு எழுப்புறாராம். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இப்படி சித்திரக்கூட்டத்தில் ரொம்ப, அதாவது இதுவரைக்கும்
ராமர் லக்ஷ்மணர் சீதை வந்து இருக்கும்போது இந்த வனவாசத்தினுடைய துக்கம் லேசா அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா சீதைக்கு நடந்து பழக்கம் இல்லை, சீதை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வருகிறாள் அதெல்லாத்தையும் வர்ணிக்கிறார் வால்மீகி, ரொம்ப யதார்த்தமாக வர்ணிக்கிறார். ஆனா இந்த சித்திரக்கூடத்தினுடைய இயற்கை அழகா பார்த்த உடனே அவர்களுடைய துயரம் எல்லாம் மறந்து போயிருக்கு. ராமரும் சீதையும் எப்படி அயோத்தியில மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களோ அதே போல இந்த சித்திரக்கூட்டத்தினுடைய அழகெல்லாம் சீதைக்கு ராமர் ரொம்ப வர்ணிக்கிறார். அதை வந்து கம்பர் பற்பல பாடல்கள்ல சித்திரக்கூட படலம் எழுதிட்டார். நிறைய ரிஷிகள் இருக்கார்கள் சித்திரக்கூடத்துல. இந்த ரிஷிகளுடைய ஹோமகுண்டத்துல அக்னி வளர்ந்துட்டே இருக்கும். அக்னி புகை சூழ்ந்து விடுகிறது. அக்னி அதை எப்படி அந்த புகையை தடுக்கிறது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கானகத்துல தெரியக்கூடிய மயில்கள், அந்த மயில்கள்லாம் தோகையை விரித்து அப்படி அந்த ரிஷிகளுடைய ஹோமகுண்டத்தை அக்னியை காப்பாற்றுகிறார். இதை பார் சீதா. சரி மயில், சரி இந்த கிளிகள் வந்து ஒவ்வொரு மரமா சென்று அங்க இருக்கிற தானியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ரிஷிகளுடைய ஆசிரமத்தினுடைய முற்றத்துல போடுகிறார். ஏன்னா ரிஷிகள் வந்து விவசாயம் செய்ய மாட்டார்கள். காட்டுல இயற்கையா என்ன கிடைக்கிறதோ அதை மட்டுமே உண்டு உயிர் வாழ்பவர்கள். கனிகள், சின்ன சின்ன தானியங்கள், அவர்களுக்கு நம்மாலான கைங்கரியத்தை செய்வோம் என்று கிளிகள் இப்படி செய்கிறது. பேர்பட்ட இடம் சித்திரக்கூடம். அப்புறம் மலைப்பாம்புகள், அது என்ன பண்றதுன்னா அந்த பெரிய பெரிய மலைப்பாம்புலாம் ரொம்ப சாதுவாக அந்த மலை அடிவாரத்தை படுத்து கிடக்கும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ஏன்னா சில ரொம்ப வயதான ரிஷிகள்லாம் மலைக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டு போல அந்த மலைப்பாம்புகள் இருக்கு. இதையெல்லாம் பார்த்தீதா என்று இந்த சித்திரக்கூடம் என்கிற இடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு சித்திரக்கூட் தாம் என்று ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இன்றைக்கும் நம்ம ராமாயணத்துல வால்மீகி எப்படி வர்ணிக்கிறாரோ ஏறக்குறைய அதே போல ஒரு எந்த பெரிய மாற்றமும் இல்லாம அந்த கானக பகுதி இருக்கு. இன்றும் நீங்கள் அந்த அடர் காட்டுக்குள்ள போனா ரிஷிகள் தவம் செய்வதெல்லாம் நாம் பார்க்கலாம் என்று அங்கு சென்று வந்தவர்கள் கூறுகிறார்கள். பேர்பட்ட அந்த புண்ணிய பூமியான சித்திரக்கூடத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் இவ்வாறு வாசம் செய்து கொண்டிருக்கிறார்.